எல்லாரும் படிக்கிறதுக்கு தயாரா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பாட புத்தகம், நோட்டு புத்தகம், பென்சில் எல்லாம் எடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? சரி, நம்ம கடந்த வகுப்புல சில காய்கறிகளை பார்த்தோம், அதனுடைய பெயர்களை பார்த்தோம் இல்லையா? அப்புறம் சில விதைகளை பார்த்தோம், அதனுடைய பெயர்களையும் பார்த்தோம். அப்புறம் விவசாயம் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பேசினோம். மழை இல்லைன்னா விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் இல்லையா? ரொம்ப காலத்துக்கு முன்னால உழவூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல பொன்னன் அப்படிங்கிற பெயருள்ள ஒரு விவசாயி இருந்தார். உழவூர் கிராமத்துல சில ஆண்டுகளா மழையே பெய்யறதில்லை. மழை பெய்யலைன்னா விவசாயம் செய்ய முடியாது, விவசாயம் செய்யலைன்னா விளைச்சல் இருக்காது, விளைச்சல் இல்லைன்னா உணவு கிடைக்காது, உணவு இல்லாம அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. பொன்னனுடைய குடும்பமும் பசியால வாடிக்கிட்டு இருந்தது. பொன்னனுடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? மனைவியும் 2 குழந்தைகளும் உண்டு. ஒரு மகள், ஒரு மகன். மகளுடைய பெயர் ஐஸ்வர்யா, மகனுடைய பெயர் முகிலன். தன்னுடைய குழந்தைகள் பசியால அழறத பார்த்துட்டு பொன்னனுக்கு சகிக்க முடியல. பக்கத்து ஊர்ல இருக்க தன்னுடைய நண்பன் கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொன்னன் கிளம்பினார். பொன்னனுக்கும் நடக்கவே முடியல. ஏன்னா அவரும் கொஞ்ச நாளா பட்டினியா இருந்ததுனால உடல் மெலிஞ்சு நலிஞ்சு போயிருக்கார். அவருக்கும் நடக்க முடியல. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் பசிய எப்படியாவது தீர்க்கணுமே, அதுக்காக வேண்டி அவர் நடக்க தொடங்கினார். கொஞ்ச தூரம் நடந்ததும் பசியால அவருக்கு கண்ணே தெரியல, காதெல்லாம் அடைஞ்சு போச்சு, நாக்கு வறண்டு போச்சு. அவருக்கு மயக்கம் வந்து ஒரு ஆலமரத்தடியில விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் அவர் காதுல தன்னுடைய மகளுடைய சத்தம் கேட்குது. அம்மா பசிக்குது அப்படிங்கிற மகளுடைய சத்தம் கேட்டதும் பொன்னனுடைய மனசு தாங்கல. பொன்னன் அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்தார் அப்படிங்கிறது நம்ம பாட புத்தகத்துல இருக்கு. அதை பார்க்கலாமா? பார்க்கலாம் இல்லையா? எல்லாரும் உங்க பாட புத்தகத்தினுடைய பகுதி 2 புத்தகத்தை எடுக்கணும். பார்த்தீங்களா? பகுதி 2 அந்த புத்தகத்தை எடுக்கணும். அதுல இதோ அலகு 4 விதைப்போம் மகிழ்வோம் அப்படிங்கிற பக்கம். பக்க எண் 64. 6 போட்டு 4 போட்டு எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்க இல்லையா? சரி, பாருங்க, ஒரு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த பக்கத்துல படத்துல என்னெல்லாம் பாக்குறீங்க? ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையா? என்ன மரம் அது? எந்த மரத்துக்கடியில விழுந்தாருன்னு சொன்னேன்? ஆலமரத்துக்கடியில. அப்ப இது ஒரு ஆலமரம், ஒரு ஆலமரம் இல்லையா? சரி, மரத்துக்கடியில யார் படுத்து கிடக்கிறது? பொன்னன். பொன்னன்கிற விவசாயி. சரி, பொன்னனுக்கு மேல யாரோ இருக்காங்களே, பறந்து வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? யாரது? யாருன்னு தெரியுதா? அது தேவதை. பாருங்க, இதுதான் தேவதை. பாத்தீங்களா? பறந்து வர்றதுக்கு தேவதைக்கு என்ன இருக்கு? சிறகுகள் இருக்கு. சரியா? தேவதைனா யாருப்பா? யார் தெரியுமா? தேவதைனா யாரு? நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம யாரை வணங்குவோம்? கடவுளை வணங்குவோம் இல்லையா? அப்படி கடவுளை வணங்கும் போது நம்ம கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக கடவுள் அனுப்பி வைக்கக்கூடிய தூதர் தான் இந்த தேவதைகள். பொன்னன் கஷ்டம்னு சொல்லி அழுதார் இல்லையா? அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக இந்த தேவதை வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த தேவதைகள் கொஞ்சம் சக்தி உடையவங்க, நமக்கு தேவையானதெல்லாம் தரக்கூடிய சக்தி உள்ளவங்க. சரியா? சரி, புத்தகத்தினுடைய எந்த பக்கமும் ஒரு படம் இருக்கு பாருங்களேன். பாத்தீங்களா? அதுல யாரையெல்லாம் பாக்குறீங்க? ஒரு குடிசை வீடு இருக்கு,
திரும்பி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவருடைய மனைவி இல்லையா, அப்புறம் 2 குழந்தைகளும் இல்லையா, ஐஸ்வர்யா முகிலன். ஐஸ்வர்யாவும் முகிலனும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கீழே என்ன இருக்கு? கீழே ஒரு மண் சட்டி இருக்கு. காலியா மண் சட்டியில ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யா மடியில தட்டமும் இருக்கு இல்லையா, தட்டத்திலையும் ஒன்றும் காணும். ஐஸ்வர்யாவோட அம்மா கொடுக்குறாங்க போல இருக்கு, அதுலயும் ஒன்றும் இல்லை இல்லையா. அப்போ இந்த படங்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா. இனி இந்த பாடப்பகுதியை வாசிச்சு பார்க்கலாமா? அம்மா பசிக்குது அப்படின்னு ஐஸ்வர்யாவோட குரல் கேட்டதும் மேற்கொண்டு விவசாயி என்ன செய்தார்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்ப டீச்சர் வாசிச்சு தரேன், நீங்க கவனமா பார்க்கணும். சரியா? சரி. பசியார. அம்மா பசிக்குது. ஐஸ்வர்யாவின் குரல் கேட்ட விவசாயி வருந்தினான். என்ன செய்வது? கண்ணை மூடி இறைவனை வணங்கினான். கண் திறந்த போது ஒரு தேவதை காட்சியளித்தது. தேவதையின் கையில் 2 பொட்டலங்கள். இன்று மட்டும் பசி தீர ஒரு பொட்டலம், காலமெல்லாம் பசி தீர வேறொரு பொட்டலம். எது வேண்டும்? தேவதை கேட்டது. காலமெல்லாம் பசி தீர்க்கும் பொட்டலம். விவசாயி சொன்னார். பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை அடைந்தார். மனைவி பொட்டலத்தை அவிழ்த்து பார்த்தாள். கோபத்துடன் தூக்கி எறிந்தாள். விதைகள் சிதறி விழுந்தன. அம்மா பசிக்குது. ஐஸ்வர்யா மீண்டும் அழத் தொடங்கினாள். டீச்சர் வாசிச்சத கேட்டீங்க இல்லையா? உங்க புத்தகத்துல பார்த்தீங்க இல்லையா? சரி. ஐஸ்வர்யா அப்படிங்கிற பேர் எத்தனை முறை நம்ம புத்தகத்துல வந்திருக்குன்னு பாருங்க, சொல்லுங்க. தெரியலையா? அப்போ இனி ஒரு முறை டீச்சர் வாசிச்சு தருவேன், கவனமா கேட்கணும். எத்தனை முறை ஐஸ்வர்யா வந்திருக்குன்னு சரியா? நல்லா கவனமா பாருங்க. பசியார. அம்மா பசிக்குது. ஐஸ்வர்யாவின் குரல் கேட்ட விவசாயி வருந்தினான். என்ன செய்வது? கண்ணை மூடி இறைவனை வணங்கினான். கண் திறந்த போது ஒரு தேவதை காட்சியளித்தது. தேவதையின் கையில் 2 பொட்டலங்கள். இன்று மட்டும் பசி தீர ஒரு பொட்டலம், காலமெல்லாம் பசி தீர வேறொரு பொட்டலம். எது வேண்டும்? தேவதை கேட்டது. காலமெல்லாம் பசி தீர்க்கும் பொட்டலம். விவசாயி சொன்னார். பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை அடைந்தார். மனைவி பொட்டலத்தை அவிழ்த்து பார்த்தாள். கோபத்துடன் தூக்கி எறிந்தாள். விதைகள் சிதறி விழுந்தன. அம்மா பசிக்குது. ஐஸ்வர்யா மீண்டும் அழத் தொடங்கினாள். கேட்டீங்க இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஐஸ்வர்யா அப்படிங்கிற பேரு எத்தனை முறை வந்துள்ளது? 2 முறை. ரொம்ப சரி, 2 முறை வந்துள்ளது. அப்ப நீங்க பென்சிலை எடுத்து ஐஸ்வர்யா அப்படிங்கிற பேரை வட்டம் போடுங்க. எங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கெல்லாம் வட்டம் போடுங்க. அப்புறம் உங்க நோட்டு புத்தகத்தை எடுத்து ஐஸ்வர்யா அப்படின்னு எழுதி எத்தனை முறை வந்துள்ளதுன்னு அந்த கேள்வி எழுதுவீங்களா? என்னமா? ஐங்கர எழுத்து எழுதுறதுக்கு கஷ்டமா? சரிதான், ஐங்கர எழுத்து நீங்க முதலா பாக்குறீங்க இல்லையா? பாருங்க, இதுதான் ஐங்கர எழுத்து. தெரியுதா? இது எப்படி எழுதணும்னு தெரியுமா? டீச்சர் சொல்லி தரேன். பாருங்க, அ ஆ இ ஏ அப்படிங்கிற எழுத்துக்கள் எல்லாமே எங்கிருந்து தொடங்குச்சு? இந்த சுழியிலிருந்து தொடங்குச்சு இல்லையா? அப்போ இந்த ஐங்கர எழுத்தும் சுழியிலிருந்து தான் தொடங்கணும். பாருங்க, அதே மாதிரி சுழியிலிருந்து தொடங்கணும். இங்க இருந்து தொடங்கணும். இப்படியே வந்து
இதோ போய் இப்படி வந்து மறுபடியும் மேலே இப்படியே போய் அப்புறம் கீழே இப்படியே வந்து இதோ இப்படி போய் இப்படி போடணும். ஐமுறை எழுத்து இப்படி எழுதணும். தெரிஞ்சுதா? இனி ஒரு முறை கூட காமிச்சு தரேன். இதோ இப்படி போட்டு இதோ இப்படி வந்து கீழே இப்படியே வந்து அதுக்கு கீழே மேல் நோக்கி சுழிக்கணும். தெரிஞ்சுதா? பாத்தீங்களா? ஐங்கர எழுத்து எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுதா? இதே மாதிரி நீங்க ஐங்கர எழுத்து எழுதி பெரியவங்க கிட்ட கொடுத்து எழுதி தர சொல்லி அது மேல எழுதி எழுதி பழகணும். புரிஞ்சுதா? அப்போ சீக்கிரமா நம்ம படிச்சுக்கலாம். என்னப்பா இஸ் எழுதுறது எப்படின்னு சொல்லணுமா? அதுவும் நீங்க முதல்ல எழுதி பழகுறீங்க இல்லையா? பாருங்க, அதுவும் இந்த சுழியில இருந்து தான் தொடங்கணும். பாருங்க, இதோ இப்படி தொடங்கி இப்படி போட்டு மறுபடி கீழே இருந்து மேல போகணும். தெரிஞ்சுதா? குத்து வைக்கணும். பாருங்க, இதோ இப்படி போட்டு அப்புறம் இப்படியே வந்து மேல நிறுத்தணும், புள்ளி வைக்கணும். எஸ். அப்ப ஐஸ்வர்யாங்கிறத எழுதுவீங்க இல்லையா? எழுத முயற்சி பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழக பழக ஈஸியாயிடும். சரிதானே? சரி, இனி இதுதானே ஐஸ்வர்யா. எத்தனை முறை வந்திருக்குன்னு சொன்னீங்க? 2 முறை வந்திருக்குன்னு சொன்னீங்க. அது எழுதணும்னு சொன்னேன். இது என்ன சொல்? பாருங்க, இது என்ன சொல்? பசி. இது என்ன சொல்? பசி. பசிங்கிறதும் நம்ம பாடப்பகுதியில எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கணும். நீங்க இப்ப சொல்ல வேண்டாம், நீங்க மீண்டும் மீண்டும் அதை வாசிச்சு பார்த்து எத்தனை முறை வந்துள்ளதுன்னு வட்டம் போடுங்க. முதல்ல வட்டம் போட்டதுக்கு அப்புறம் உங்க நோட்டு புத்தகத்துல பசி அப்படின்னு எழுதி எத்தனை முறை வந்துள்ளதுன்னு அந்த எண்ணை எழுதணும். எழுதுவீங்களா? சரி. இது என்னது? விவசாயி. இது என்ன சொல்? விவசாயி. விவசாயிங்கிற சொல்லும் எத்தனை முறை வந்துள்ளதுன்னு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல புத்தகத்துல வட்டம் போடணும். அதுக்கப்புறம் நோட்டு புத்தகத்துல விவசாயின்னு எழுதி எத்தனை முறை வந்துள்ளதுன்னு எழுதணும். சரியா? இது என்ன சொல்? விதை. இது என்னது? விதை. இந்த விதைங்கிற சொல்லும் அதே மாதிரி எத்தனை முறை வந்திருக்குன்னு வட்டம் போடுங்க புத்தகத்துல. அப்புறம் நோட்டு புத்தகத்துல எழுதி எண் எழுதுங்க எத்தனை முறை வந்துள்ளதுன்னு. சரியா? இது தேவதை. இது என்ன சொல்? தேவதை. இதுதான் தேவதை இல்லையா? அந்த தேவதைங்கிற சொல் எத்தனை முறை வந்துள்ளது அப்படின்னு சரியா என்ன செய்யணும்? வட்டம் போட்டு அப்புறம் நோட்டு புத்தகத்தில் எழுதணும். இனி இந்த பாடப்பகுதி வாசிச்ச பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? என்னெல்லாம் சம்பவங்கள் இதுல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா என்ன செய்தா? எப்படி எழுதா? அம்மா பசிக்குதுன்னு அழுதா. அதை கேட்டப்போ வருத்தம் அடைந்தது யாரு? யாரு? விவசாயி வருந்தினார். அப்புறம் என்ன செய்தார்? கண்களை மூடி இறைவனை வேண்டினார். சரி, அப்ப யார் வந்தது? யார் வந்தது? தேவதை வந்தது. தேவதை என்ன செய்தாங்க? தேவதை கையில 2 பொட்டலங்கள் இருந்தது. தேவதை கையில ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு பொட்டலம் இருந்தது. இன்று மட்டும் பசி தீர ஒரு பொட்டலம், காலமெல்லாம் பசி தீர்க்கும் பொட்டலம், உனக்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்டது தேவதை. அப்போ பொன்னன் என்ன சொன்னாரு? விவசாயி எனக்கு காலமெல்லாம் பசி தீர்க்கக்கூடிய பொட்டலம் போதும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்புறம் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து யார் கிட்ட கொடுத்தாரு? மனைவி கிட்ட கொடுத்தாரு. சரி, மனைவி என்ன செய்தாங்க? அந்த பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தாங்க. அதுல சின்ன 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 பொட்டலங்கள் நிறைய இருந்தது. அதுல இருக்கக்கூடிய ஒரு பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தாங்க. பிரிச்சு பார்த்ததும் மனைவிக்கு கோபம் வந்தது. அந்த பொட்டலத்தை தூக்கி வீசினாங்க. அப்படியே அதெல்லாம் எடுத்து தூக்கி வீசினாங்க. தூக்கி வீசினது என்னாச்சு?
விதைகள் சிதறி விழுந்தன. விதைகள் சிதறி விழுந்தன இல்லையா? அப்ப அந்த பொட்டலத்துக்குள்ள என்ன இருந்தது? விதைகள் இருந்தது இல்லையா? உடனே மீண்டும் ஐஸ்வர்யா அழத் தொடங்கலாம். எப்படி? அம்மா பசிக்குது அப்படின்ட்டு மீண்டும் அழத் தொடங்கினான். சரி, நீங்க ஐஸ்வர்யாவா இருந்தா என்ன செய்வீங்க? பசிச்சா எப்படி எழுவீங்க? பசிக்குதுமா அப்படித்தானே இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அழுவீங்க. ஆனா எல்லாருமே பசிச்சா அழத்தான் செய்வோம் இல்லையா? ஐஸ்வர்யா மாதிரி அழத்தான் செய்வோம். நீங்க சின்ன குழந்தைங்க இல்லையா? அதுதானே முடியும். அழுது உணவு தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? சரி, அந்த பொட்டலத்துல என்னப்பா இருந்தது? விதைகள் இல்லையா? சரி, அப்ப உங்களுக்கு என்னென்ன விதைகள் தெரியும்? விதைகளுடைய பெயர் தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைக்கு நான் சில விதைகளை எல்லாம் காண்பிச்சு தந்திருந்தேன் இல்லையா? அதோட பேரெல்லாம் மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்களா? எங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்த விதைகளின் பெயர்கள் சொல்லுங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பயறு, அரசாணிக்காய், புளி, கீரை விதைகள், அப்புறம் நெல்லு. இந்த விதைகளுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த விதைகள் நான் காண்பிச்சு கொடுத்திருந்தேன் இல்லையா? அப்ப நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யணும்? விதைகளை சேகரிப்பீங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதைகளை சேகரிச்சு ஒரு பேப்பர்ல டீச்சர் ஒட்டி இருந்தீங்க, அதே மாதிரி ஒட்டி அதுக்கு கீழே அதனுடைய பெயர்கள் எழுதி வைக்கணும். எழுதி வைப்பீங்களா? இது நீங்க தனியா செய்ய முடியாது. உங்க வீட்டு பெரியவங்களுடைய உதவியோட கூட இதை நீங்க செய்யணும். விதைகளை சேகரிச்சு அதை பசை தேய்ச்சி ஒட்டி அதுக்கு கீழே அந்தந்த விதைகளுடைய பெயர்கள் எழுதணும். எழுதுவீங்களா? சரி, அப்புறம் என்ன செய்யணும்? ஐஸ்வர்யா, அப்புறம் என்னென்ன சொற்கள் நம்ம பார்த்தோம்? ஐஸ்வர்யா, அப்புறம் விவசாயி, தேவதை, அப்புறம் விதை, அப்புறம் இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த சொற்களை எல்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? புத்தகத்துல வட்டம் போட்டு அப்புறம் உங்க நோட்டு புத்தகத்துல அந்த சொற்களை எழுதி அதுக்கு நேரம் எத்தனை முறை பாடப்பகுதியிலிருந்து வந்திருக்குன்னு எழுத சொன்னேன். அப்படித்தானே? சரி, இனி பொன்னன் என்ன செய்தார்? விவசாயி மேற்கொண்டு என்ன செய்தார் பார்க்கலாமா? குழந்தை மீண்டும் அழுதா. அந்த அம்மா விதைகளை எல்லாம் என்ன செய்தாங்க? தூக்கி எரிஞ்சாங்க. ஐஸ்வர்யா மீண்டும் அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதா இல்லையா? அப்ப பொன்னன் என்ன செய்வார்? மறுபடி தேவதையை பார்க்க போறாரா? ஆமா, பார்க்க போக வேண்டிய அவசியம் இருக்கல. இந்த அம்மா விதைகளை தூக்கி எரிஞ்சாங்க இல்லையா? ஐஸ்வர்யா மீண்டும் அழுதா இல்லையா? அந்த சமயத்துல உடனே தேவதை தோன்றியது. தேவதை மறுபடியும் வந்தாங்க இல்லையா? அது என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பார்க்கலாமா? என்ன செய்தாங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க, உங்க பாட புத்தகத்துல பின்பகுதியில பாருங்க, இந்த பக்கத்தினுடைய பின்னால இதோ தேவதையோட படம் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்புறம் தேவதை தோன்றினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோன்றி என்ன செய்ய சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? டீச்சர் வாசிக்கிறேன், கவனிப்பீங்களா? கவனிங்க. நான் கொடுத்த விதைகளை வீசி எறிந்தாயா? தரையில் விழுந்த விதைகள் உன் தோட்டத்தில் விளையாது. மிச்சம் உள்ள விதைகளையாவது ஒழுங்காக பயிர் செய். விவசாயி வருந்தினான். பொட்டலத்தில் இருந்த விதைகளை பத்திரப்படுத்தினான். இனி ஒரு முறை வாசிக்கட்டுமா? தேவதை தோன்றினாள். நான் கொடுத்த விதைகளை வீசி எறிந்தாயா? தரையில் விழுந்த விதைகள் உன் தோட்டத்தில் விளையாது. மிச்சம் உள்ள விதைகளையாவது ஒழுங்காக பயிர் செய். விவசாயி வருந்தினான். பொட்டலத்தில் இருந்த விதைகளை பத்திரப்படுத்தினான். தேவதை என்ன சொன்னாங்க? நான் கொடுத்த விதைகளை வீசி எறிஞ்சிட்டியா? அப்போ தரையில் விழுந்த விதைகள் உன் தோட்டத்தில் விளையாது. இனி விழாம, தரையில விழாம பொட்டலத்துல மீதி இருக்க விதைகள் அதையாவது பத்திரப்படுத்தி பயிர் செய்யி அப்படின்னு சொன்னாங்க.
அதை கேட்டதும் பொன்னனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நினைச்சு மீதம் இருந்த விதைகளை பத்திரமா எடுத்து வச்சார். காலம் வரணும் இல்லையா, பயிர் செய்யறதுக்கு என்ன வரணும், மழை பெய்யணும் இல்லையா, அதுக்காக காத்திருந்தார். விதைகளை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சார். சரியா? சரி, மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம்.